வெல்கம் டு HBS. பப்ளு, நீ இன்னைக்கு ஜாலியா தெரியற. நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே ஜாலியா இருப்பேன். அதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன் பப்ளு, நீ சொன்னாடானே தெரியும். சொல்றேன். நாம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ இந்த HBS ஷோவில திரும்பவும் பார்க்கறோம் இல்லையா? அதனால ரொம்ப சந்தோஷம். சூப்பர் பப்ளு, நானும்டா. வணக்கமா. சூப்பர். இன்னைக்கு நம்ம HBS ஹோம் பைபிள் ஸ்கூலோட செகண்ட் டே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்? நேத்து என்ன பார்த்தோமோ இன்னைக்கும் அதான் பார்க்க போறோம். நேத்து என்ன பார்த்தோம்? மறந்து போச்சு. என்ன பப்ளு, இதை மறந்துட்டியா? இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நேத்து நம்ம சாங் பாட்டோம். ஆமா, இந்த வருஷம் நம்ம HBS ஷோல ஃபர்ஸ்ட் சாங் தான் பார்க்கறோம். அப்ப இப்பவும் சாங் பார்க்கலாமா? பாப்போம்.
நம்ம குட்டீஸ் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா லிஃபான்யா? ஆமா பப்ளு, எனக்கு பாடினவங்களும் பிடிச்சிருந்துச்சு, பாட்டும் பிடிச்சிருந்துச்சு. வாவ், சூப்பர் சூப்பர். உனக்கு பாடினவங்களையும் பிடிச்சிருக்கா? எனக்கு ஒரு ஆசை இருக்கு லிஃபான்யா. என்ன ஆசை? அதாவது அந்த குட்டீஸ் பாட்டு பாடினாங்க இல்லையா, அது போல எனக்கும் பாட்டு பாடணும்னு ஆசை இருக்கு. இந்த குரல் வச்சுட்டு நீ பாடியா போற? என் குரலுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. மசாசே தொட்டு சொல்லி நல்லாவா இருக்கு? நல்லதான் இருக்கு. நான் வேணா பாடட்டுமா? நீ வேணா கேக்குறியா? வேண்டாம் வேண்டாம். நான் பாடுவேன், பாடியே தீருவேன். பப்ளு இல்லையே, நான் தான் பாடுவேன், பாட போறேனே. என்ன பண்ணுவ நீ? மேஜிக். ஐயோ 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 ஐயோ, வேணாமா வேணாமா, மேஜிக் வேணாம். இப்போ நம்ம ஷோல அடுத்த கேமை பார்க்கலாம். வாவ் பப்ளு, கேம் சூப்பரா இருந்துச்சுல. எஸ், இன்னைக்கான பசில் கேம் ரொம்ப ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது என்ன மிராக்கிள்னு உனக்கு தெரியுமா? இது கூட தெரியாதா? அந்த போட்டோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டனே. அதாவது ஏசப்பாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சீடர்களும் போட்ல போனாங்க. அப்ப பெரிய புயல் வந்துருச்சு, கடல்லலாம் சீற்றமாயிருச்சு.
ஓ எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஏசப்பா வந்து காத்தையும் கடலையும் சும்மா இரு அப்படின்னு சொல்லி அடக்குனாரு. அதுதான் கரெக்டா? ஆமா பப்ளு, நீ சொன்ன கரெக்ட். ஓகே பப்ளு, நீ போட்ல போயிருக்கியா? போட்லயா? நான் ஒருக்க கூட போட்ல போனதில்ல தெரியுமா? நீ போயிருக்கியா? நான் நிறைய தடவை போயிருக்கேன். நிறைய தடவையா? அப்போ ஒருவேளை நீ போட்ல போறப்போ இதே மாதிரி பெரிய புயல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? என் கூட தானே ஏசப்பா இருக்காங்க, எனக்கு என்ன பயம்? கரெக்டா சொல்லிட்ட லிஃபான்யா. சீடர்கள் அதை உணராம ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்புறம் ஏசப்பா கூட இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாமே சரியா போச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லிஃபான் சொன்னதை கவனிச்சீங்களா? ஏசப்பா கூட இருந்தா நமக்கு பயமே இல்ல. கரெக்டா லிஃபான்யா? கரெக்ட் பப்ளு. ஓகே லிஃபான்யா, இதத்தான் இப்ப நம்ம ஃபாதர் நமக்கு இன்னும் டீடைலா சொல்ல போறாரா? ஆமா பப்ளு. அப்ப பார்க்கலாம். மார்க்கு அதிகாரம் 4:35 முதல் 41 வரை. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஹாய் குட்டீஸ், வீட்டில் விவிலிய பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறது உங்களுடைய குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ். இன்னைக்கு நாம ஆல்ரெடி குவிஸ்ல பார்த்துட்டோம், அதே மாதிரி வார்த்தையும் கேட்டுட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க போற புதுமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அடக்கிறத பத்தி பார்க்க இருக்கிறோம். சூப்பரான ஒரு நிகழ்ச்சி, அழகான ஒரு நிகழ்ச்சி, சின்ன நிகழ்ச்சியான பெரிய படிப்பினை நமக்கு கொடுக்க இருக்கிறது. சின்ன நிகழ்ச்சி பெரிய ஸ்டோரி, சின்ன நிகழ்ச்சி பெரிய லெசன், அழகா இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம், சரிங்களா? அதே போல அன்னைக்கு சாயங்காலம் இயேசு கிறிஸ்து ஒரு கரையில இருந்து மறுகரைக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. மறுகரைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சாயங்காலங்கிறதுனால கடல்ல லைட் இருக்குமா? இந்த காலத்துல தான்மா நம்ம எல்லாம் கடல்ல ஷிப்பிங் எல்லாம் போகிறப்ப வந்து லைட்ஸ் போட்டுக்கிட்டு, இப்ப நம்ம எல்லாம் கோவாவோ எங்கேயோ போகணும்னு வச்சுக்கோங்களேன், கப்பல் லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடல் பாடலோட போயிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து இந்த அன்னைக்கு சாயங்காலம் அவ்வளோ மாதிரிலாம் பெரிய நிகழ்ச்சிகள்லாம் கிடையாது. அந்த படகுல லைட் கூட இருக்காது, சின்ன லாந்தரம் மட்டும் வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படியாக அவங்க வந்து ஒரு கரையில இருந்து மறுகரைக்கு போறாங்க. அந்த மறுகரைக்கு எப்படி போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. கப்பல் நல்லா இருக்கா? போட் நல்லா இருக்கா? இப்படி இந்த கப்பல்ல ஏறி அவங்க போயிட்டு இருக்காங்களா? போயிட்டு இருக்கிறப்போ சாயங்காலத்துல அங்க காத்து நிறைய வீசுது. காத்து நிறைய வீசுறதுனால ஒரு புயல் மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குதா. அந்த கடல்ல காத்து வீசினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிறப்போ, வீட்டில் காற்று அடிச்சுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மரங்கள் எல்லாம் கட்டி வச்சிருவோம், ஜன்னல்லாம் சாத்தி வச்சிருவோம், கதவெல்லாம் பூட்டி வச்சிருவோம். காற்று நம்ம வீட்டை, புயல் நம்ம வீட்டை தாக்காத மாதிரி பத்திரம் பார்த்துப்போம் இல்லையா? ஆனால் இவங்க கடல்ல இருக்கிறாங்களே, கடல் இருக்கிறப்போ இந்த காற்று வந்துச்சுன்னா தண்ணியில் இந்த படகை அசைக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி யோசனையில இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? காற்று வருது, கப்பலுங்க போயிட்டு இருக்குது, பெரிய அலைகள் எல்லாம் வீசி வீசி அடிக்குதா? இந்த பெரிய அலைகள் வீசி வீசி அடிக்கிறப்போ வந்து இன்னும் அதிகமா இந்த போட்டு வந்து அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியுமா அலையுதா? அதனால ரொம்ப பயமா இருக்குதா? அந்த இது மட்டும் கிடையாது, பெரும் புயல் மழை மாதிரி இந்த இடியும் மின்னலுமான மழையும் வேற வருதா? அது என்ன ஆகுதுன்னா, இந்த கப்பல் தண்ணினால அடிக்கப்படுது. அதே இல்லாம இந்த மின்னல் வேற வருதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருமே இல்லை, கூட படகுகள் இருக்கிறாங்க. இந்த படகு, பக்கத்துல படகு, அந்த படகு, அவங்க மட்டும்தான். கடல்ல வேற யாருமே இல்லை, போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு காத்தடிக்குது, இந்த படகு அந்த படகு மோதுது, அங்கேருந்து மின்னல் வேற வெட்டுதா? எவ்வளவு பயமா இருக்கும் இல்லையா? நீங்களாம் பயப்படுவீங்க இல்ல? நான் ரொம்ப பயப்படுவேன்ப்பா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா.
அதனால எல்லாரும் போயிட்டு இருக்கிறப்போ பயமா இருக்குது. சீடர்கள் கூட ரொம்ப பயப்படுறாங்க. பயப்பட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இயேசுநாத சாமி கிட்ட போயிட்டு சொல்றாங்க. பயப்படுறவங்க இயேசுநாத சாமி கிட்ட போயிட்டு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்குது. இயேசுநாத சாமி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, வாசிச்சோம் இல்லையா? இயேசுநாத சாமி இந்த கப்பல்ல இந்த படகுல போயிட்டு இருக்கிறாங்க. காத்தடிக்குது, தண்ணி அலை மேல அடிச்சு படகை ரொப்புது, ஊழுகுமுன் பயத்தை கொடுக்குது, இடியும் மின்னலும் அடிக்குது. அந்த சூழ்நிலையில இயேசுநாத சாமி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. நல்ல மனுஷன் இல்லையா, நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா சீடர்களுக்கு தான் ரொம்ப பயமா இருக்குது. ஐயோ என்ன ஒண்ணு தெரியலையே, முழுக போகுதே, தண்ணி வருது, மின்னல இடியுமா இருக்குது, என்ன பண்ண போறது தெரியலையே, பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சீடர்கள் பயப்படுறாங்க. ஆனா இயேசுநாத சாமி பயப்படவே இல்லை, நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பகுதியில் பார்த்தோம்னா அவர் நிம்மதியா தலகாண்டு வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி வாசிப்போம். அழகா இருக்கும் இயேசுநாத சாமியுடைய அந்த செயல். தூங்குறதாங்கிறீங்களா? வரேன். நமக்கு பாடம் சொல்லி சொல்றப்போ இயேசுநாத சாமியுடைய செயல் ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்ப என்ன சொல்றாரு இயேசுநாத சாமி, எந்திரிச்சு காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியா இரு, இறையாதே அப்படிங்கிறாரு. அப்படி நிசப்தம். போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சு. கப்பல் ஆடாம சூப்பரா நின்று இருக்குது. எல்லோருக்கும் அப்பாடா அப்படி ஒரு நிம்மதி வருது. அதே நேரத்துல காற்றையும் கடலையும் அடக்குறாரு, எவ்வளவு பெரிய ஊரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பும் மக்களுக்கு வருது, சீடர்களுக்கு வருது. இப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைய புதுமையில நம்ம வாசிச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு தருகின்ற பாடம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு புயலை பார்த்த பயமா இருக்கும், ஒரு சிலருக்கு பெரிய அலைகளை பார்த்த பயமா இருக்கும், ஒரு சிலருக்கு இடியும் மின்னலும் பார்த்த பயமா இருக்கும் இல்லையா? இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில குழந்தைகளே நாம பயப்படவே வேண்டாம். இயேசுநாத சாமி நம்ம கூட இருக்கிறாரு. இயேசுநாத சாமி அனுப்பின நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க, அண்ணன் அக்காலாம் கூட இருக்கிறாங்க. அதனால பயமே கிடையாது. இன்கேஸ் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ யாருமே கூட இல்லைன்னா கூட சரி, நல்ல ஒரு ஆத்மாக்கள் கொண்ட மக்கள் கூடவே இருந்து உங்களை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம காதையும் கண்ணையும் மூடி வச்சு பத்திரம் பார்த்துப்பாங்க. சரியா? கடவுள் எப்பவுமே நல்ல தூதர்கள் அனுப்பி வைப்பாங்க. பயப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படியாக ஒரு பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். இயேசுநாத சாமி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நிம்மதியை எப்படி தூங்கினாரோ, நாம கூட கடவுளுடைய பார்வையில இருக்கிறப்போ நிம்மதியா படுத்து தூங்கலாம். நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இயேசுநாத சாமி நம்ம கிட்ட இருக்கிறதுனால நமக்கு நிம்மதி எப்பவுமே இருக்கும். இந்த சீடர்களை போல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ற பாடத்தை நாம கத்துக்கிறோம். சரியா? அதே போல இயேசுநாத சாமி சொல்றாரு இல்லையா, இறையாதே அமைதியாதுன்னு சொல்லிட்டு ஏன் டவுட்டா இருக்கீங்க, நம்பிக்கையோடு இருங்கிறாரு இல்லையா? அதே கேள்வி நமக்கும் கூட. எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுனாலும் நீங்க எல்லாம் ஏன் பயப்படுறீங்க, தைரியமா இருங்க, நான் கூட இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்றாரு. ஓகேவா? எனவே இயேசுநாத சாமியை நம்ம கூடவே வச்சுப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நாளைக்கு சந்திப்போமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு 2வது நாளுடைய புதுமையில இருந்து பாடங்கள் நிறைய கத்துக்கிட்டோம். நாளைக்கு 3ஆம் நாள் கூட சிறப்பு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்களுடைய குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ். ஆனா பப்ளு, நீ ஃபாதரோட செக்மெண்ட் எப்படி? ஃபாதரோட செக்மெண்டோ வி 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 வி. பப்ளு, நான் எப்படின்னு தான் கேட்டேன், நீ ஏன் வி வி வின்னு இழுக்க? அட அதாலி போனியா சொல்ல போறேன். வி 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 வி. பப்ளு, நீ ஸ்டாப் பண்ணு. நீ ஏன் வி வி வின்னு சொல்ற? ஐயோ, வி குட்னு சொல்ல வந்து. இதையும் உடனே நீ சொல்லல. அதாவது கொஞ்சம் நல்லா இருந்தா வி குட் வெரி குட்னு சொல்லலாம். இது ரொம்ப ஸ்டாப் பண்ணு பப்ளு, நீ விட்ட இழுத்துட்டே இருப்ப. நெக்ஸ்ட் செக்மெண்ட்டை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற செயின்ட் தான் தோமா. இவங்க 12 சீடர்களின் ஒருத்தவங்க தான் தோமா. இவங்களுக்கு இயேசு மேலே ஒரு தனி பிரியம் இருந்துச்சு. இயேசுவோட நண்பர் லாசரை மரணத்தை கேள்விப்பட்டு யூதயாவுக்கு எல்லாரும் கிளம்புனாங்க. ஆனால் சீடர்களுக்கு எல்லாருமே பயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இயேசு கிறிஸ்து அவங்க வந்தாங்கன்னா அவங்கள கொன்றாதான் அப்படின்னு அந்த மக்கள் யோசிச்சாங்க. அதனால அந்த சீடர்களும் போனால் அவங்களையும் கொன்றுவாங்கன்னு அப்படின்னு எல்லாருக்குமே பயமா இருந்துச்சு. அப்பதான் தோமா சொன்னாங்க, நாமும் அவரோட செல்வோம், நாமும் அவரோட இறப்போம் அப்படின்னு சொன்னாங்க.
இயேசுவோட உணவுல வந்து அவங்களோட மரணத்தை பற்றியும் அவங்களோட விண்ணகத்துக்கு போகிறத பற்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தோமா கேட்குறாங்க, நீங்கள் போகிற சரியான வழியில் நாங்கள் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறனால நம்ம வந்து தோமா வந்து எப்போதுமே சந்தேகமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தோமாக்கு வந்து எல்லாத்தையும் டீப்பாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை. இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்ததுக்கப்புறம் உயிர் தழுவினதுக்கப்புறம் சீடர்களுக்கு நிறைய இடத்துல காட்சி கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து சீடர்களுக்கு எல்லாருமே காட்சி கொடுக்கும்போது அப்போ தோமா இல்லை. தோமா வந்தோடனே டோர் ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே தான் நம்ம இயேசு கிறிஸ்து வந்து காட்சி எடுத்தாங்கன்னு. ஆனால் தோமா நம்பவே இல்லை. அதனால சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து என் முன்னாடி வந்து அவங்களோட கைகளையும் அப்புறம் அவங்க விழா எலும்புலையும் நான் கையை விட்டு பார்த்தாதான் மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் வருது. அப்போ வந்து எல்லாருமே சீடர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிறாங்க. சொல்கிறாங்க, தோமா இங்கே வா, என் கைகளையும் உன் விரல்களை விட்டு பார். எதுவுமே சொல்லாமல் தோமா ஓடி வந்து, என் ஆண்டவரே என் தேவனே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்து விண்ணகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சீடர்கள் நிறைய இடத்துக்கு போய் நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து தோமா வந்து கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம தமிழ்நாடு சென்னை வரைக்கும் வந்தாங்க. இவங்க வந்து சொல்கிறத வந்து லட்சக்கணக்கான பீப்புள் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து மேலே பிரியமானாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா அப்போ இருந்த ஒரு அரசனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால சாட்டையால் அடித்து ஈட்டியால் குத்தி அவங்கள வந்து கொன்னுட்டாங்க. இயேசுவுக்காகவே வாழ்ந்து இயேசுவுக்காகவே இறந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செயின்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஏன்னா பப்ளு, சென்ட் தோமஸ் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டியா? ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு இயேசுவோட சீடர்கள்ல ஒருத்தர் தானே? கரெக்ட் பப்ளு. எனக்கு அவரை போலவே ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? அதாவது லிஃபான்யா, இன்னைக்கு நாம என்ன புதுமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்? இயேசு கடலையும் காட்டியும் ஸ்டாப் பண்றாரு. அப்போ அந்த போட்ல சீடர்கள் இருந்தாங்க தானே? கரெக்ட் பப்ளு. அந்த சீடர்கள்ல நம்ம தோமாவும் இருந்திருப்பாரா? இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சென்னையில அவரை எங்க தெரிஞ்சுக்கலாம்? சென்னையில அவரை எங்க தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு தெரியும், 2 பிளேஸ் இருக்கு. எங்க சொல்லு? ஒன்னு சென்ட் தாமஸ் மவுண்ட், இன்னொன்னு லிட்டில் மவுண்ட். கரெக்ட் பப்ளு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அந்த இடத்துக்கு போகாம இருந்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி சம்மர் கூட்டு போக சொல்லுங்க. ஆமா ஆமா, ஏன்னா அந்த 2 இடமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே லிஃபான்யா, நெக்ஸ்ட் என்ன? பிரேயர் பப்ளு. உன்னதத்தை ஸ்ப்ரே பண்ணலாமா? அமுலேஸ்வே என்று பார்த்தப்பா இருந்த துறை இருந்த ஆமேன். பாய்த்ததேஸ். வாவ் பப்ளு, எனக்கு எல்லா செக்மெண்ட்டும் பாட்டாச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு பார்த்த மிராக்கிள், இயேசு காத்தையும் கடலையும் அடக்குதல், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நம்ம சென்ட் தாமஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதுவும் பிடிச்சிருந்தது. சூப்பர் பப்ளு. எனக்கு குட்டீஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா? அவங்களுக்கும் பிடிச்சிருக்கான் லிஃபான்யா. அவங்க அங்க இருந்து எஸ் அப்படின்னு கத்துறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்களும் உங்களை மீட் பண்ண வரோம். நீங்களும் எங்க மீட் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை ஃப்ரம் பப்ளு. பை ஃப்ரம் லிஃபான்யா.